தெனாலிக்கு எல்லாம் பயந்தான் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு தமிழ்ல. அந்த மாதிரி இந்தியாவில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எல்லாவற்றையும் பார்த்தால் பயமாக இருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்து படிக்கட்டில் உட்கார்ந்து சாதாரண பேப்பர் கப்ல டீ குடிச்சா அதை பார்த்தும் பயப்படுறாங்க. அப்புறம் பிபிசி காணொளி வெளியிட்டா அதை பார்த்தும் பயப்படுறாங்க. ஒரு எளிமையான யூடியூபர் கீன்னு சிரிச்சிட்டு ஒரு காணொளி வெளியிட்டா இந்தியாவில் அதை உடனே தடை செய்யுங்க அப்படின்னு அந்த காணொளியை பார்த்தும் பயப்படுறாங்க. எல்லாவற்றை பார்த்தும் பயப்படுகின்ற ஒருத்தராக இந்தியாவில் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு இந்த பயம்லாம் தாண்டி தமிழ்நாட்டின் வெற்றியை பார்த்து பயம், தமிழ்நாட்டின் முதல்வர் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், அதை பார்த்து பயம். தமிழ்நாடு எல்லாவற்றிலும் முன்னிலையில் இருக்கிறது, எல்லா தரவுகளிலும் முன்னிலையில் இருக்கிறது இந்திய அளவில் என்றால் அந்த தரவுகளை பார்த்தும் பயம். இப்படியாக பயங்களின் மூட்டையாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு மிஸ்டர் பொதுஜனம் சொல்றாரு. இந்த பயம்லாம் கூட பரவாயில்லை, ஆனால் பொதுத்துறை நிறுவனங்களை பார்த்தும் அவருக்கு பயம் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும், அங்கே இடஒதுக்கீட்டை நீங்கள் நிலைநாட்டியாக வேண்டும். ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி என்று எல்லா தரப்பு மக்களுக்குமான வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதனால் பொதுத்துறை நிறுவனங்களை பார்த்தும் பயம் என்பதனால் இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? இதுவரைக்கும் அவர் விற்ற பொதுத்துறை நிறுவனங்களின் எண்ணிக்கை 23. அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களையும் தன்னுடைய நண்பர்களுக்காக கூறு போட்டு கூவி ஏலம் ஒரு தரம், ஏலம் 2 தரம், ஏலம் 3 தரம் என்பதாக விற்றிருக்கிறார் 23 பொதுத்துறை நிறுவனங்களை.